நிதி ஆயோக் என்றால் என்ன, அதன் பணிகள் என்ன என்பது குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. 9வது ஆண்டா நிதி ஆயோக் உடைய கூட்டம் நடைபெறுது. நிதி ஆயோக்னா என்னன்னு பார்க்கலாம். நிதி அப்படின்றதோட விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவின் மாற்றத்திற்கான அமைப்பு அப்படின்றதுதான் இதனுடைய விரிவாக்கம். 2015 திட்டக்குழுவுக்கு பதிலாக தான் இதை கொண்டு வந்தாங்க. இதனுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமைப்புடைய தலைவரா பிரதமர் தான் இருப்பாரு. நிர்வாக குழு உறுப்பினர்களா எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், யூனியன் டெரிட்டரிஸோட முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இதுல துணைத் தலைவர்னு பார்க்கும்போது அவங்க பிரதமரால தான் நியமிக்கப்படுவாங்க. ஸ்ரீ சுமன் பெரி தான் இப்ப துணைத் தலைவரா இருக்காரு. இது தவிர எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க மத்திய அமைச்சர்கள், இவங்க ஒவ்வொரு முறையும் நியமிக்கப்படுவாங்க. அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சௌஹான்லாம் இப்ப அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது சிஇஓ, நிதி ஆயோக் அமைப்போட தலைமை நிர்வாக அதிகாரியா இப்ப BVR சுப்பிரமணியம் இருக்காரு. அடுத்ததா பிராந்திய மன்றங்கள் அப்படின்றது அமைக்கப்படும். இது பிராந்தியங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக அமைக்கப்படுது. அப்ப தலைவரே நேரடியாவோ இல்ல ஒரு உறுப்பினரை நியமிச்சோ அந்த பிரச்சனைகளை சமாளிப்பாங்க. அடுத்து கள வல்லுநர்கள், அதாவது ஒரு சில துறைகள்ல பிரச்சனை இருக்கு, இல்ல ஒரு சில துறைகள்ல இன்னும் வளர வேண்டி இருக்கு அப்படிங்கும் போது அந்த துறை சார்ந்த நிபுணர்களை இதுல நியமிப்பாங்க. அததான் கள வல்லுநர்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். அவங்க இருப்பாங்க. முழு நேர உறுப்பினர்கள் VK பால், VK சரஸ்வத், ரமேஷ் சந்த் இவங்கெல்லாம் முழு நேர உறுப்பினர்கள். இவங்களுடைய வேலை என்பது இந்த நிதி ஆயோக் அமைப்போட நோக்கத்தை சரியா எல்லாரும் செயல்படுத்துறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறது தான். சரி, நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேசிய வளர்ச்சிக்காக மாநிலங்களை அடக்கின ஒரு குழுவா இது செயல்படும். அதுதான் முக்கிய நோக்கம். பொருளாதார வளர்ச்சி எல்லா பகுதிகளையும் சென்றடையுது அப்படின்ற வகையில திட்டங்கள் தீட்டப்படும். அடுத்த நோக்கம், இன்னும் நிறைய நோக்கங்கள் இருக்கு. அதுல பார்க்கும்போது தேசிய மற்றும் மாநில அளவிலான கொள்கைகளை வடிவமைப்பாங்க. கிராம அளவிலான மேம்பாட்டு திட்டங்களை இதுல வகுப்பாங்க. இது தவிர துறைகளுக்கு இடையிலான மோதல்களை தீர்த்து வைக்கிறது. ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் யார் இதை செய்யறதுன்ற பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்த்து வைப்பாங்க. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான சிந்தனையாளர்கள் கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட இருந்து ஐடியாஸை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இது தேவைப்படும். கொள்கைகள், திட்டங்களை செயல்படுத்துறத கண்காணிக்கிறதும் இந்த அமைப்போட வேலையா இருக்கு. அது மட்டும் இல்ல, தொழில்நுட்ப ரீதியா ஒரு மேம்பாடு தேவைப்படுது அப்படின்னா அதை செயல்படுத்துறது, அதே மாதிரி கொள்கை ரீதியா இப்ப செயல்பட்டு வர விஷயங்கள்ல இன்னும் என்ன மேம்பாடு நம்ம பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் இவங்க கண்காணிப்பாங்க. இதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கமா இருக்கு.